ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கூகுள் ஆட்சன்ஸில் ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு. அது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுக்கு சமீபத்தில் ஒரு மெயிலோ இல்லைனா கூகுள் ஆட்சன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது என்ன மாதிரியான அப்டேட்டு, அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் போஸ்ட்டில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆட்சன்ஸ் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களாம். அதாவது எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் மூலயமா இல்லை கால் மூலயமா நம்மளுக்கு ஏதாவது கைட் பண்ணுறதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணி அதை எப்படி நம்ம அந்த செட்டிங்ஸ் கிளியர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் வாங்கின எல்லாருக்கும் இது தேவையான விஷயமா இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட அவங்க ப்ரியராகவே முன்னாடியே நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஏதாவது ராங்காக ஏதோ ஒரு வீடியோ போடுறோம், இல்லை நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம மானிட்டைசேஷன் ஆன சேனல் அப்படின்றதால அவங்க நம்மளுக்கு இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கூகுள் போய்ட்டு அதில் கூகுள் ஆட்சன்ஸ் அந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் போய்டுங்க. போய்ட்டு சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணும்போது உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் எந்த மெயில் ஐடியில் வாங்கினீங்களோ அது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்னோடய இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போவோம். நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடு தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருக்கிறத பார்த்துங்க. அதாவது எஸ்எம்எஸ் அலர்ட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை கால் இதுமாதிரி குயிக் கால் அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்களாம். நம்மளை கைட் பண்ணுறதுக்கான இது ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் இப்போ இந்த 3 இருக்குது. 3 ஆப்ஷனில் நம்ம எதை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகும்போது நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளார நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா அதில் சூஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்ன்ற பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் மாதிரி வரும். இதில் பாருங்கள், அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. முக்கியமாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் நம்ம நேமு இந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் நேம் எல்லாம் கொடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட் நேமு, திரும்ப சர்நேம் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நேம் உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ, இதுக்கு முன்னாடி எப்படி ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தீங்களோ அந்த மாதிரி கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம கான்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய நேம் நான் கொடுக்குறேன். என் நேம் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். திரும்ப அதேமாதிரி சர்நேமும் கொடுத்துருங்க. அவங்களே உங்களுடைய இமெயில் ஐடி எதில் என்ன லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களுக்கு காட்டுறாங்க. இதில் இப்போ நம்ம மொபைல், அதாவது எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, கால், அப்போ அதுக்கு நம்மளுக்கு ஃபோன் நம்பர் தான் தேவை. அதனால் நம்ம ஃபோன் நம்பர் தான் அதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பர்சனல் கைடன்ஸில் இப்போ இந்த கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க, என்ன கான்டாக்ட் நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கான்டாக்ட் நம்பரில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு நான் எஸ்எம்எஸ் டிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பு இல்லை ஃபோன் கால் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் ப்ளூ கலர் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகிடும். அவங்க அதுக்கப்புறம் என்றைக்காவது நம்மளை கான்டாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி ஈஸியாக அவங்க கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டு, வாட்ஸ்அப் அலர்ட்டு இந்த மாதிரி இதுக்கு எப்படி நம்ம அந்த செட்டிங்ஸை கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியான இது போன்ற அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.